பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிச்சயமாக அவர்கள் உங்களை அறிந்து கொண்டால் உங்களை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள் அல்லது தங்களுடைய மார்க்கத்தில் உங்களை மீட்டி விடுவார்கள். அப்புறம் நீங்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டீர்கள் என்றும் கூறினர். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்றும் கியாம நாளிலும் சந்தேகமில்லை என்றும் அப்பட்டணவாசிகள் அறிந்து கொள்வதற்காகவே இவ்வாறு அவர்களைப் பற்றிய விஷயத்தை வெளியாக்கினோம். அப்பட்டணவாசிகளோ இவர்கள் யார் என்பதை பற்றி தர்க்கித்துக் கொண்டதை நபியே நினைவு கூறும். இவர்கள் இருந்த இடத்தின் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள், இவர்களை பற்றி இறைவனே நன்கறிவான் என்றனர். இவ்விவாதத்தில் எவர்களுடைய கருத்து மேலோங்கியதோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது ஒரு மஸ்ஜிதை அமைப்போம் என்று கூறினார்கள். அக்குகைவாசிகள் மூவர் இருந்தனர். அவர்களில் நான்காவதாக அவர்களின் நாய் இருந்தது என்று சிலர் கூறுகின்றனர். இன்னும் சிலர் கூறுவர் அவர்கள் ஐவர் இருந்தனர். அவர்களில் ஆறாவதாக அவர்களின் நாய் இருந்தது. இவ்வாறு மறைவான அறிவை பற்றி கண்மூடித்தனமாக உளறுகின்றனர். சிலர் கூறுவர் அவர்கள் 7 நபர்கள். இன்னும் அவர்களில் 8ஆவதாக அவர்களின் நாய் இருந்தது. நபியே கூறுவீராக, என் இறைவன் அவர்களின் எண்ணிக்கையை மிக அறிந்தவன். குறைவானவர்களைத் தவிர எல்லோரும் அவர்களை அறிய மாட்டார்கள். ஆகவே அவர்களைப் பற்றி வெளிப்படையான விவாதமாகவே தவிர இவர்களிடம் விவாதிக்காதீர். இன்னும் இவர்களில் ஒருவரிடமும் அவர்களைப் பற்றி விளக்கம் கேட்காதீர்.